அற்புதமான உணவு. எப்போவுமே அது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ பிரியாணிங்கிறது அது எத்தனையோ காய்கறிகள், நல்ல ஸ்பைசஸ், இல்லை புலால் எல்லாம் சேர்த்துட்டாங்க. ஆனால் அதை எப்போ சாப்பிடணுங்கிறதுல நிச்சயமாக நீங்கள் இன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும்னா காலையில் லைட்டாக ஏதாவது கொஞ்சம் சுண்டல், ஒரு தேநீர், இல்லைன்னா ஒரு காலையில் ஒரு எளிய பழச்சாறு சாப்பிட்டுட்டு மதியம் நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அது உடலை எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஆனால் ராத்திரி 2:30 மணிக்கு நான் சுட சுட ஒரு காளான் பிரியாணியாக இருந்தாலும் சரி, இல்லை கடக்நாத் கோழி பிரியாணியாக இருந்தாலும் சரி, இல்லை மட்டன் பிரியாணியும் சரி, அது நடு இரவில் சாப்பிடுவது நிச்சயமாக நல்லதில்லை. அது நடு இரவு அப்படிங்கிறது நம்ம உடல்ல பல மாற்றங்கள், நம்மளுடைய சிர்காடியன் ரிதம் இரவு 6லேருந்து மார்னிங் 6 வரைக்கும் அது ஒரு பெரிய புரோட்டோகால் இருக்கு நம்ம உடம்புல. காலையில 3 மணிக்கு சீரம் கார்டிசால் சுரக்கணும்னு ஒரு டேட்டா இருக்கு உள்ள. அப்போ 3 மணிக்கு சீரம் கார்டிசால் சுரக்கணும், ராத்திரி 2 மணிக்கு இது இருக்கணும், 11 மணிக்கு இப்படி இருக்கணும், ஒரு புரோட்டோகால்ல உடம்பு இயங்கி கொண்டு இருக்கும். நடுவில் கொண்டு போய் நீ தவக்காடி பிரியாணியை கொண்டு போய் உள்ள ராத்திரில கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ் தான் உடம்புக்கு. ஸோ பிரியாணி மிகச்சிறப்பானது. நல்லா சாப்பிடுங்க. ஆனால் மத்தியானம் சாப்பிடுங்க, இல்லை காலையில் சாப்பிட்டீங்கன்னாலும் தப்பு இல்லை. இரவில் நடு இரவில் சாப்பிடுவது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது.